ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்ற மாரி உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வயதான பிறகு பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் பெற்றோர் வழங்கிய சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்ற மாரி உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தா தீர்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, பட் ஃப்யூச்சரில் அவங்கள நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கோர்ட்டில் போய்ட்டு அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய தான பத்திரம் வந்து ரத்து செய்யலாம் அப்படின்ற மாரி உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த வயதான பெண் ஒருவரை அவரது மகன் சரியாக கவனிக்கவில்லை. இதையடுத்து மகனுக்கு வழங்கிய சொத்தை மீட்டு தர வேண்டும், அந்த சொத்துக்களுக்கான தான பத்திரத்தை ரத்து செய்து வேண்டும் என்று கோரிமா பி வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த பெண் வழக்கு தொடுத்தார். அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் வயதான பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்ற காரணத்துக்காக தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது, மேலும் பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் தான பத்திரம் செல்லாது என்று எந்த நிபந்தனையும் மனுதாரருக்கு விதிக்கவில்லை. எனவே தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று கூறி வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே அந்த பெண் வந்து பார்த்தா அப்பீல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த உயர்நீதிமன்றம் அதுக்கான மனுவை வந்து பார்த்தா அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இதை எதிர்த்து அந்த பெண் உச்சநீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவின் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சி.டி. ரவிக்குமார் மற்றும் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்த நீதிபதிகள் நேற்று அளித்த தீர்ப்பில் கூறியதாவது, மாப்பி உயர்நீதிமன்றம் சட்டத்தின்படி மட்டுமே 5 தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் மூத்த குடிமக்களின் உணர்வுகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் உள்ளது. சொத்துக்களை எழுதி கொடுத்த பிறகு பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்காமல் போவது மிகவும் கவலை அளிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் வந்து கவனிக்காவிட்டால் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மற்றும் நல்வாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர் எழுதி கொடுத்த சொத்து ஆவணத்தை ரத்து செய்யலாம், அந்த தான பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்கலாம் அப்படின்ற மாரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கு உதவி செய்வதற்காக உள்ளது. எனவே கூட்டு குடும்பத்தில் இருந்து ஒதுக்கப்படும் மூத்த குடிமக்கள் விஷயத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை விட அதில் தளர்வுகள் காட்டி சட்டத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். சொத்துக்களை எழுதி வைத்தவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உடல் ரீதியான தேவைகளை சொத்துக்கள் பெற்றவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய தவறினால் சொத்துக்களை எழுதி கொடுத்தது செல்லாது என்று அறிவிக்க முடியும். இவ்வாறு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு நல்ல தீர்ப்புனே வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு சொத்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை அவசியம். அந்த மாதிரி பார்த்துக்காம விடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் தாராளமாக போயிட்டு கோர்ட்டில் நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு ரத்து செய்யலாம் அப்படின்ற மாரி ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு உதாரணமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் பல கேஸ்களை வந்து வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுக்குறான்ற மாரி. ஃபஸ்ட் டைம் கொடுத்துறாங்க, அதன்படி பார்க்கும்போது எல்லா நீதிமன்றத்திலையுமே இந்த மாதிரி தான் வந்து தொடருவோன்றதை நம்பலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.